என்னடா இது இந்த மாதிரிலாம் கூட வியாதி வருமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் பேரலைஸ் ஆயிடுச்சு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதோட வாய் அசைதா. ஸோ அந்த ஃபிஷ் வந்து உயிரோடு தான் இருக்குது. ஆனால் அந்த டெயில் பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதால் நகர்த்த முடியல. நான் முதல்ல ஸ்விம் பிளாடர் இஷ்யூன்னு நினச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது அதால் வந்து டெயிலை வந்து நகர்த்த முடியலன்ட்டு. இப்போ நான் ஃபுட்டு போடுறேன் பாருங்கள், அந்த ஃபுட்டை எடுக்கும். ஸோ இதுக்காகவே வந்துட்டு என்னோடய பில்லட் ஃபுட்டை வந்து இது மாதிரி தூள் பண்ணி போடுறேன். ஏன்னா அது மேலே நீந்தி வர முடியல. அதனால் வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபுட்டு வந்து கீழே போச்சுன்னா வந்துட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் அது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நான் இந்த டேங்க்லேயே விட்டுட்டேன். மற்ற மீனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசீஸ் கிடையாது. ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நரம்பு மண்டலத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு அந்த கீழ் டெயில் மட்டும் பேரலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு எதுக்கும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. அதனால தான் வந்துட்டு அந்த ஃபிஷ் அப்படி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக டிசீஸ் உங்கள் ஃபிஷ்க்கு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்துட்டு பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல, அதனால தான் உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.